கேள்விகள் எழணும். அது அறிவோட நிலையில இருந்தாலும் பதில்கள் உள்ள இருந்து வர்றத நம்மளால கேட்கவும் முடியும். அது வரைக்கும் நீ காப்பி அடிக்கிறது தப்பு, அது வரைக்கும் நீ இத மாதிரி செய்யக்கூடாது, உனக்கு அதுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம்னு வரும்பொழுது, அதுல நமக்கு ஜெயிக்கணும்னு வரும்பொழுது சொன்னவங்களே அதை மாத்தி செய்யறத தான் அந்த குழந்தைங்க பாக்குது. அவங்க அதை தான் கத்துப்பாங்க. நீங்க முதல்ல சொன்னதெல்லாம் அவங்க கத்துக்க போறது இல்ல. நம்ம எப்படி செயல்படுறோமோ அதுல இருந்து தான் அவங்க ஒழுக்கத்தை கத்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? மத்த நேரத்துல இருந்துக்கலாம், ஆனா நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அந்த நேர்மையை மீறுறது தப்பு இல்லைன்றத அவங்க கத்துக்கிறாங்க. அந்த ஒப்பீடு, இந்த கம்பாரிசன் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான விஷயம் நான் நினைப்பேன். பள்ளியிலயும் சரி, நம்ம ஸ்கூல்ல இருக்கிறதுனால அதை சொல்லி சொல்லி குழந்தைங்களோட மனசுல எந்த மாதிரி விஷங்களை நம்ம பதிக்கிறோம். அவனை தாண்டி ஓடு, அவனை தாண்டி ஜெயி, அவனை தாண்டி மார்க் எடு, அவனை விட நல்ல வேலையில சேரு, இப்படியே தான் நம்ம வளர்க்குறோம். இந்த பாடத்தை கத்துக்கும் போது மகான்களா ஆயிடுறாங்க. அதனாலதான் கூட்டு தியானம் பண்ணலாம், ஆனா கூட்டா ஞானம் எல்லாம் அடைய முடியல. அத ஒவ்வொருத்தருக்கான தனிப்பாதை. அவர் எல்லாருக்கும் நல்லவ மாதிரி இருந்துப்பாருப்பா, வீட்டுலதான் அவரோட ஒரிஜினல் இதுவே தெரியுது, யாருக்கும் அவரை பத்தி தெரிய மாட்டேங்குது, எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியறது அவர் இல்ல, உங்களுக்கு தெரியறது நீங்க தான். அந்த கண்ணாடியில உங்க பிரதிபலிப்பு இல்லைன்னா அங்க பிரதிபலிப்பே இருக்காது.